ஓம் நமச்சிவாய பரமாத்மா. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. இன்றைய காலை பொழுதிலே 3/8/2014 ஞாயிறு கிழமை. இந்த இனிய நாளிலே ஹெல்த்தி லைஃப், ஆரோக்கிய வாழ்வை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். இந்த ஆரோக்கிய வாழ்வு நாம் வாழும் பூமியிலே வர வர அந்த குறைபாடுகளாகவே போய்கொண்டே இருக்கின்றது. அதாவது முந்தைய காலங்களிலே இப்போ உள்ள காலங்களிலே முந்தைய காலங்கள் ஆரோக்கிய வாழ்வு இருந்தது. இன்றைய வாழ்விலே ஆரோக்கியம் குறைந்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? காற்று, தண்ணீர், நிலம். இந்த காற்று மாசுபடுகிறது, நிலம் மாசுபடுகிறது, தண்ணீர் மாசுபடுகிறது, வியாதிகளை உண்டு பண்ணுகிறது. இப்படி இருக்கும்பொழுது நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும். இந்த பேணி காப்பதினால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பார்கள். சுவரை வைத்துதான் சித்திரம் என்பார்கள். சுவர் இருந்தால் தானே சித்திரத்தை வரைய முடியும். உடம்போ அதே மாதிரிதான். உடம்பு எல்லா உறுப்புகளும் சரியான முறையிலே இயங்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உணவு வகைகளே ஆரோக்கியமான உணவு. அந்த காலத்திலே கம்பு, கேழ்வரகு, திலை எல்லாம் சாப்பிட்டார்கள். 100 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதாவது நல்ல ஹெல்த்தியோடு வாழ்ந்தார்கள். அந்த காலத்தினுடைய திருவள்ளுவர் எல்லாம், பல காலத்தினுடைய புலவர்கள் எல்லாம், ஆதிசங்கரனுடைய காலம் என்ன சாப்பிட்டார்கள்? இந்த கம்பு, தினை, கேழ்வரகு தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார்கள். ஆரோக்கியமாக இருந்தார்கள். இப்பொழுது காலத்திலே அது இல்லாமலே போய்கொண்டிருக்கின்றது. அதை திரும்பவும் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கிய வாழ்வு கிடைப்பதற்கு உணவு மட்டும் போதாது. அந்த உணவை தயாரிப்பதற்கு ஆயில் முக்கியமானது. ஆயில் என்ன ஆயில்லாம் இருக்கின்றது? தேங்காய் எண்ணெய் இருக்கின்றது, வெஜிடபிள் ஆயில் இருக்கின்றது, ஜிஞ்சிரி ஆயில் இருக்கின்றது, விளக்கெண்ணெய் இருக்கின்றது, கோகனட் ஆயில், தேங்காய் எது கிடைக்கக்கூடியது. ஓம் நமச்சிவாய். இந்த சிங்கிலி ஆயில் எதிலிருந்து கிடைக்கின்றது? எள்ளிலிருந்து கிடைக்கின்றது. இறக்கலை வித்திலிருந்து தயார் பண்ண முடியும். இப்படி விலை மலிவான சில வித்துக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்களை நாம் பயன்படுத்தி வருவோம். இதை நாம் விலை மலிவாக இருக்கிறதே என்று நாம் பார்த்து அதை வாங்கி உணவு தயாரிக்கிறோம், கரிசமைக்கின்றோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறிது விலை கூடுதலாக இருந்தாலும் ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கும். இது விஞ்ஞானபூர்வமாகவும் அந்த காலத்திலே இருக்கக்கூடிய இப்பொழுதுள்ள டாக்டர்களை ஒப்புக்கொண்ட ஒரு உண்மையாகும். அதனால இந்த காலத்திலே நாம் உடம்பை பேணி காக்க வேண்டும். உணவுலையும் ஆயுளிலையும் பேணி காக்க வேண்டும். இன்னொன்று குளியல் கொண்டு இருக்கின்றது. என்ன குளியல்? தேம்பாத்து குளியல் இருக்கின்றது. நீராவிலேயே குளிக்கின்றார். அப்பொழுது ஆயில் பார்த்து அடிக்கின்றார்கள். மஜாஜ் செய்து அவிகளுக்கெல்லாம் போனால் மஜாஜ் செய்வார்கள். நல்லெண்ணெயை வெட்டி மஜாஜ் செய்வார்கள். அப்புறம் கூழ் பாத்து எடுப்பார்கள், பச்சை தண்ணியிலே குடிப்பார்கள்.
இதெல்லாம் ஆரோக்கியத்திற்கு சிறந்த வழிதான். இப்படி இப்போ உள்ள காலத்திலே ஸ்டீம் பாத், அந்த காலத்திலே கூல் பாத்தும் ஆயில் பாத்தும் இது பாத்தும் வாயிலே விளக்கெண்ணையும் ஒரு 50 மில்லி விட்டு வாயிலை சுத்தம் செய்வார். அது ஒரு வகையான ஒரு வைத்தியம். இப்போம்னா அது குறைந்து விட்டது. ஆயில் பாத்து மிகவும் அவசியம். நம்ம நாடு தமிழ்நாடு, இதர மாநிலங்கள் இந்தியா முழுவதுமே, பல இந்தியாவிலே உலகத்திலே பல நாடுகள் வெப்ப மாநிலம் இருக்கின்றது, வெப்ப தேசங்கள் இருக்கின்றது. அவைகளுக்கெல்லாம் நமக்கு குளிர்ந்த தண்ணீர், குளிர்ந்த அதாவது கூல் பாத் என்பார்கள், ஆயில் பாத் என்பார்கள். ஆயில் பாத் எதிலிருந்து நாம் குளிக்க வேண்டும்? நல்லெண்ணெயிலிருந்து குளிக்க வேண்டும். இப்படி குளித்து வருவதால், வாரத்துக்கு ஒரு முறை குளித்து வருவதால் ஆரோக்கியம் உடம்புவே நமக்கு கிடைக்கின்றது. இதுதான் உண்மை. இப்படி இந்த குளோபல் ஹெல்த் சென்டர், நேச்சுரல் ஹெல்த் அண்ட் ஆர்கானிக் லிவிங் நேச்சுரல் ஹெல்த் சென்டர்ல இருந்து நமக்கு, அதாவது கம்ப்யூட்டர்லே இது ஏற்றப்பட்டு இருக்கின்றது. இந்த நல்லெண்ணெயுடைய ஒரு பலன்கள் என்ன? எத்தனையோ எண்ணெய்கள் இருக்கின்றது. நல்லெண்ணெயினுடைய பலன்கள் என்ன? அதை வாங்கி நாம் உபயோகித்து குளித்து அல்லது சமையல் செய்து சாப்பிட்டால் நமக்கு பல நன்மைகள் சேர்கிறது. இதில் எத்தனையோ சாவனங்கள் எண்ணெய்களை உற்பத்தி செய்கின்றார். அதில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே தயார் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். இதுவே உடல் ஆரோக்கியத்திற்கு எது சிறந்தது? தேங்காய் எண்ணெய் சிறந்ததுதான், நல்லெண்ணெயும் சிறந்ததுதான், கடலெண்ணெயும் சிறந்ததுதான். ஆனால் அதுவும் நல்ல சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த கடல் எண்ணெய் பதார்த்தங்கள் தயாரிப்பதற்கு, தேங்காய் எண்ணெய் அதுவும் பதார்த்தங்கள் செய்யவும் பயன்படுகிறது. ஆனால் விலை கொஞ்சம் கூடுதலாக அல்ல, புஷ்டத்தையும் தடுக்கும். நல்லெண்ணெய் அதை விட சிறப்பானது. அந்த நல்லெண்ணெயை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாய. எள்ளிலிருந்து, தானியத்திலிருந்து பெறப்படும் நெய் போன்றதுதான் நல்லெண்ணெய். தென்னிந்தியாவிலே அதிகமாக சமையலுக்கு பயன்பட்டு வருகிறது. தென்னிந்தியாவில் இப்பொழுது கொஞ்சம் குறைந்து விட்டது. அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் நல்லெண்ணெயாக இருக்கிறது. எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடியது நெய் போன்றிருக்கும், மனம் கமகமா என்று ஆடைவார். இந்த தரமான நல்லெண்ணெயை நாம் வாங்கி பயன்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் அந்த நேச்சுரல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சென்டருக்கு பாருங்க, அவங்க நமக்கு தந்த குறிப்புகள் இருக்கின்றது. என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது நல்லெண்ணெயிலே என்று அவங்க தந்திருக்கின்றார்கள். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது, புற்றுநோய்க்கு எதிராக சிறந்த மருந்தாக இருக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கின்றது, மார்பக புற்றுநோய் தடுப்பதோடு வயிற்று புற்றுநோயையும் தடுக்கின்றது. நம்பர் 1 பார்த்துவிட்டோம். இரண்டாவதாக உறுதியான எலும்புகளை பெற செய்கிறது. எலும்பு மறிவு ஏற்பட்டாலும் இந்த நல்லெண்ணெயை உபயோகித்து கட்டினால் எலும்பு பெறப்பட்டு விடுகிறது. இதில் வைட்டமின் இ அண்ட் பி இருக்கின்றது. இந்த நல்லெண்ணெயை வைத்து மஜாஜ் செய்வதால் மண்டை ஓட்டிருக்கும், முடி உதிர்வதில் இருந்தும் பளபளப்பாக ஆக்கிறது. பொடுகு போன்ற தொந்தரவில் இருந்து காக்கிறது. சூரிய ஒளியில் ஏற்படும் பொழுது வெப்பத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. வெப்பத்தை வெகுவாக குறைக்கிறது. முடி வளர உதவுகிறது. இதில் உள்ள மாங்கனீசு, கால்சியம், பாஸ்பரஸ், புரதச்சத்துக்கள் முடியின் வேர்வரை வலிமையாக இருப்பதற்கு பயன்படுகிறது. வேர்வரை பயன்படுகிறது.
தமனிகளில் இரத்த ஓட்டத்தை சீராக இருப்பதற்கு உதவுகிறது. மஞ்சக்காவாலை சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறது. பாருங்கள், இத்தனையில் நல்லெண்ணெயிலிருந்து நம்ம பெறக்கூடிய நன்மைகள் கல்லீரலில் செயல்படுவதையும் கல்லீரலையும் சுத்தப்படுத்துகிறது. எலும்புகளிலும் தசைகளிலும் செயல்பட்டு உற்சாகமாக செய்கிறது. தோலினுடைய தன்மையை மிருதுவாக பளபளப்பாகவும் ஐக்கியமுள்ளது. பளபளன்னு இருக்கும். சிராய்ப்பு வெட்டுக்காயங்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. தோல் சுருக்கங்களை சரி செய்கிறது. கெடுத்து சென்றதை நமக்கு உண்மையை நமக்கு தந்தது இது நெட்டிலே இருக்கின்றது. அந்த நெட்டிலே பெறப்பட்ட நன்மைகளை பாருங்கள். இதுவரை நம்ம பார்த்தோம். அடுத்தால இது சமைத்து சாப்பிடுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது என்னுடைய ஆரோக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன? வாயை சுத்தம் செய்யக்கூடிய முறை. இப்பொழுதுதான் அந்த காலத்தில் ஆளும் வேணும் பல்லுக்கூடிய ஆளும் குச்சி வேணும் குச்சி விட்டு பல்லு தேய்ப்பார்கள். இப்பொழுதுதான் டூத் பேஸ்ட் வந்து விட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேஸ்ட். இதை இந்த நல்லெண்ணெயில ஒரு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கின்றது. வாய் வழி சுத்தம் முறை. காலையில் எழுந்தவுடன் பல் தேய்க்காமல் வெறும் வயிற்றிலே செய்வது வெறும் நல்லது. அது என்ன பண்ணணும்? ஒரு டேபிள் ஸ்பூனுடைய அளவு நல்லெண்ணெயை வாயிலை ஊற்றி 20 நிமிட நேரங்கள் கழித்து கொப்பளித்து வெளியே துப்ப வேண்டும். இக்காலத்தை கொண்டு எண்ணெயை விழுங்கி விடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. ஓம் நமச்சிவாய. பிறகு பற்களை நன்றாக தேய்த்து பிடிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் பலவிதமான நன்மைகளை நாம் பெறலாம். பாருங்க, அதனுடைய என்னென்ன விவரங்கள் இருக்கின்றது. உறுதியான வெண்மையான பற்கள் பெறலாம். ஈரலிலிருந்து ரத்தத்தை தடுப்பதோடு பல்வரிலிருந்து நிவாரணம் தருகிறது. அல்சரு, இருதயம், ரத்தம், சிறுநீர், கல்லீரல், வயிற்று வலி மற்றும் பெண்கள் சம்பந்தமான நோய்களையும் குறைக்கின்றது. நரம்பு சம்பந்தமான நோய்களையும் எலும்பு சம்பந்தமான நோய்களையும் நீக்குகிறது. வீக்கங்களை குணப்படுத்துகிறது. ஒற்றச்சலுவலையும் போக்குகிறது. உலர்ந்த உதடுகளை ஈரமாக்கி பல் சொத்தையிலிருந்து நிவாரணம் அளிக்கின்றது. மூட்டைகளில் உள்ள வலிகளை குறைக்கின்றது. சுரப்புகளின் செயல்களை சீராக்குகிறது. மாதவிடாய் சுழற்சி, புற்றுநோய், எய்ட்ஸ், கால் முட்டுவலி மற்றும் காலில் ஏற்படும் வெடிப்புகளுக்கு சிறந்த பலனை தருகிறது. அலர்ஜி, ஆத்மா, உயர்ந்த ரத்த அழுத்தம், மூச்சு திணறல் போன்றவற்றிற்கு நிவாரணம் அளிக்கின்றது. கண்ணில் பார்வையை அதிகரிக்கிறது. கண் குளிர்ந்தால்தானே எப்பொழுதுமே மூளை குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். பாதம் தான் சூடாக இருக்கிறது. இந்த குளிர்ச்சியை தருவது நல்லது. கண்ணில் பார்வையை அதிகரிக்கிறது. அதிக உடல் எடையை உடையவர்கள் உடல் எடையை ஆய்வுகள் செய்தால் எடையை குறைக்கலாம். இந்த தரமான நல்ல நேரம் பார்த்து வாங்கி அந்த குளியல் செய்தால், சமையல் செய்தால் நமக்கு ஆரோக்கியம் நிலைத்து நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதனுடைய இந்த ஹெல்த் சென்டர் இருக்கு பாருங்க. குளோபல் ஹெல்த் சென்டர்ல இருந்து நேச்சுரல் ஹெல்த், ஆர்கானிக் லிவிங்ல நேச்சுரல் ஹெல்த்ல இருந்து நமக்கு அறிவுரைகள் இருக்கின்றார்கள். அதாவது நெட்டிலே இது போட்டிருக்கின்றது. நான் அதை பார்த்து உங்களுக்கு ஆரோக்கிய வாழ்வை பற்றி நான் இதுவரை உங்களுக்கு நல்லெண்ணெயுடைய பலன், நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய நல்லெண்ணெய் பலன்களை பற்றி இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய. இந்த நல்லெண்ணெயை வாங்கி நாம் உபயோகப்படுத்துவோம். இப்படிப்பட்ட நல்லெண்ணெய் தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே கிடைக்கின்றது. அதை நாம் புழக்கத்திற்கு கொண்டு வருவோம். இதை நாம் பயன்படுத்துவோம். தவறாமல் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு இதை வாங்குங்கள். நல்லெண்ணெயை வாங்கி அதை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கிய வாழ்வு வாழ்வதற்கு பயன்படக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய். ஆரோக்கிய வாழ்வு வாழ உங்களை நான் இந்த நல்லெண்ணெயை உபயோகித்து
நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலுக்கோ கறி சமைக்கவோ சமையல் செய்யவோ எல்லாத்தையும் பயன்படுத்துங்கள். சிறந்த எண்ணெய் நல்லெண்ணெய், பெயரே நல்லெண்ணெய் என்று இருக்கின்றது. வைத்தியரிடம் கொடுப்பதை வானியரிடம் கொடுத்தால் அதை நாம் கடைபிடிப்போம். இனி வரக்கூடிய காலங்களிலே நல்லெண்ணெயை உபயோகிப்போம் என்று கூறிக்கொண்டு உபயோகியுங்கள் என்று கூறிக்கொண்டே கூட என்றார். ஆரோக்கிய வாயு ஏனிருந்து கிடைக்கின்றது என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். முடிக்கிறேன். நன்றி. இதை உங்களுக்கு வழங்கியவர் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சுபம். முடிக்கிறேன். நன்றி. வணக்கம்.